Hi, hello buddies. I'm Arja Bhageshri, grade 6A from Primbas Garden School. This is the message from Savitri by Aramini, the gulf between dream truth. Earth's fact was crossed, that the wonder world of life where dreams no more. His vision made all they unveil its own. Their scenes, their happiness met his eyes and heart, and smote them with pure loveliness and bliss. Thank you. Bye. Hello buddies, நான் உங்க ஆர்ஜே சாய் கிரேட் 6B from Primbats Garden. Today's Karmayogi Appa message, a consistent sense of wonder inside is the indications of mother's consciousness having taken a shape. Thank you. Bye. Hi, hello buddies. I am Devi Nakshatra from grade 7B from Primbas Garden School. Today, we are going to see a new story. Once upon a time, there was a lonely elephant who roamed the forest looking for friends. He tried to be a friend for a monkey, a rabbit, a frog, and a fox, but they all said no because he was so large. The following day, a tiger began to chase the animals, causing them to panic. The elephant went up to the tiger and asked him to stop bothering his friends. But the tiger wouldn't listen. The elephant then kicked the tiger, making him run away. Seeing the elephant's brave, all the animals realized that he was just the right size to be their friend. Moral of the story: friends come in all shapes and sizes. And if you found the story useful, don't forget to like, comment, and share. Also, press the bell icon so you don't miss our next show. We will share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒரு கழுதையும் ஒரு ஆடையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர் சந்தையில் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது கூட கொஞ்சம் பணமும் எடுத்துகிட்டு போகிறாரு. அவரோட அந்த விவசாய நிலத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பையில் பணமும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு ஊரை தாண்டி போகும்போது ஒரு ஓரமான இடத்துல ஒரு 3 திருடர்கள் அவரை பார்த்துடுறாங்க. தனியான இடத்துல பார்த்துட்டு ஒரு திருடன் சொல்கிறான், நான் இந்த ஆட்டை திருடுவேன்றான். இன்னொருத்தன் நான் அந்த கழுதையை திருட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் ஓகே, நான் அந்த பணப்பை எனக்கு தான், அவன் ட்ரெஸ்ஸு பை எல்லாத்தையுமே நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு திருடன் என்ன பண்ணுறான், இவர் கேர்லெஸ்ஸாக அப்படியே அந்த ஆடு கயிறு, இந்த கையில் ஒரு ஆட்டு கட்டின கயிறு பிடிச்சிருக்காரு, அந்த இன்னொரு கையில் கயிறில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போது அந்த திருடன் என்ன பண்ணுறான், அந்த ஆடு பின்னால் நடந்து வருது இல்லையா, அந்த கயிறோட நாட்டை லைட்டாக அப்படியே அவுத்துட்ட உடனே ஆடு கழண்ட உடனே அந்த ஆடு தனியாக தூக்கிட்டு போயிடறான். அது கூட தெரியாமல் இந்த விவசாயி அப்படியே ஏதோ ஒரு நினப்பில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கார். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ரியலைஸ் பண்ணுறாரு, பின்னால் ஆடு வரலை அப்படின்னு. ஐயோ, என்ன இது, ஆடு இல்லையே அப்படின்னு சொல்லி தேய்ச்சி நின்று தேடும்போது அந்த இன்னொரு திருடன் வழிப்போக்கன் மாதிரி இவர்கிட்ட என்ன ஆச்சுன்னொன்னே, இல்லை ஆடை காணோம், கயிறுலேருந்து கலண்டு போயிடுச்சு போல் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், அப்படியா, நான் இங்கேயே இருந்து இந்த கழுதையை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தேடிட்டு வாங்கன்னு சொன்னோடனே அந்த கழுதையை அந்த ரெண்டாவது அந்த திருடங்கிட்ட, அதாவது அவருக்கு வழிப்போக்கன்னு தெரியும், அவன்கிட்ட கொடுத்துட்டு இவர் அந்த ஆடை தேடி சைடில் அந்த பாதை வழியாக வயலுக்குள்ளே எங்கேயோ போய் தேடிட்டு பார்க்குறாரு. அந்த திருடன் கழுதையை தூக்கிட்டு போயிட்டான். என்னடா இது, ரெண்டுமே போயிடுச்சே, இவனுக்கு இது திருடனாக இருந்திருக்கான் போலையே, இவன் இப்படி போயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சோகமாக அந்த கைப்பையோடு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போது அந்த ஒரு ஆத்தங்கிற ஓரமாக அந்த 3வது திருடனாக இருக்கான் இல்லையா, அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அழுதுட்டு இருந்தோடனே என்ன ஆச்சுன்னு இவர் கேட்குறாரு. இல்லை, என்னோடய ஒரு பெரிய பணம் பை, ஒரு பொற்காசு எடுத்துகிட்டு வந்த பை இந்த ஆற்றுல விழுந்துருச்சு, எனக்கு நீச்சல் தெரியாது, யாராவது அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒரு 20 பொற்காசு அவங்களுக்கு கொடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன், யாருமே வரலை அப்படின்னு சொன்னோடனே இந்த விவசாயிக்கு ரொம்ப பேராசை ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஒரு ஆடையும் கழுதையும் தொலைச்சோம், அதுக்கு பதிலாக நமக்கு நிறைய பொற்காசு கிடைக்க போகுது போல், நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன, இருங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே விசாரிக்காமல் ஒரு பேகை பக்கத்துலேயே வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு தண்ணியில் குதித்து அவ்வளோ நேரம் தேடிட்டு வெளியில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வெளியில் பார்க்குறாரு. அந்த ஆள் அந்த பையெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ 3 திருடனும் நினச்சதை செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த விவசாயி எல்லாமே இழந்துட்டார். ஃபஸ்ட்டு கவனக்குறைவால் ஒரு ஆடு போச்சு, 2வது யார் என்னன்னே தெரியாமல் விசாரிக்காமல் கழுதையை விட்டுட்டு போனார்,
உஷார் இல்லாமல் போனதுனால கழுதையும் போச்சு. 3வது சொன்னதை நம்பி பேராசைப்பட்டு ஓகே நமக்கு நிறைய கிடைக்க போகுது போல் அப்படின்ற ஒரு பேராசையில் இருந்த பணத்தையும் விட்டுட்டார். அதனால் கவனக்குறைவாகவோ இல்லை பேராசைப்பட்டாலோ எதையும் நம்ம நம்பாமல் விசாரிக்காமல் செய்தாலோ கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். அதனால் எப்போவுமே பேராசைப்படாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Hi, hello buddies. I'm Ajay Tamar from Primbat's Garden. Tomorrow's special, Dr. B.R. Ambedkar Jayanti, is celebrated on April 14 to honor the birth anniversary of Dr. B.R. Ambedkar, the chief architect of the Indian Constitution. He worked tirelessly for social justice, equality, and the rights of marginalized communities. This day reminds people of his contributions toward building a fair and democratic society. Schools and institutions organize speeches, discussions, and cultural programs to educate students about his life and values. His teachings inspire people to fight against discrimination and inequality. The celebration encourages citizens to follow the principles of justice, liberty, and equality, which are the foundation of India's democracy. Hope you will enjoy the celebration message. Turn on the bell icon to stay connected for more special day updates. Thank you. Bye.